அதிகாரம், இரகசியங்கள். பொறாமை நிரம்பிய ஒரு ராஜ்யத்தில் ஒரே மனிதன் எல்லாரையும் விட தனியாக நின்றான். அவரின் பெயர் தானியேல். ராஜா தானியேலை மிகுந்த நம்பிக்கையுடன் பார்த்தார். அவர் புத்திசாலி, நேர்மையானவர், முக்கியமாக கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர். ராஜா அவருக்கு பெரிய பொறுப்பை கொடுக்க நினைத்தபோது மற்ற அதிகாரிகளின் மனதில் பொறாமை எரிய ஆரம்பித்தது. அவர்கள் தானியேலை தவறு பிடிக்க கவனமாக பார்த்தார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர் செய்த எல்லாவற்றிலும் விசுவாசமாக இருந்தார். அதனால் அவர்கள் ஒரு ஆபத்தான திட்டம் போட்டார்கள். அவரை ஏமாற்றி ஒரு சட்டம் இயற்றச் செய்தார்கள். 30 நாட்களுக்கு யாரும் ராஜாவை தவிர வேறு எவரிடமும் ஜெபிக்கக்கூடாது. அதைக்கு மீறினால் சிங்க குகைக்குள் தள்ளப்படுவார்கள். வலை விரிக்கப்பட்டது. இந்த சட்டத்தை கேட்ட தானியேல் பயப்படவில்லை, ஒழியவில்லை, ஓடவில்லை. அவர் வழக்கம் போல வீட்டுக்கு போய் ஜன்னலை திறந்து முழங்காலிட்டு கடவுளை நோக்கி ஜெபித்தார். அதைத்தான் அதிகாரிகள் காத்திருந்தார்கள். உடனே அவரை பிடித்து ராஜாவிடம் கொண்டு சென்றார்கள். ராஜா மிகவும் கவலையடைந்தார். தானியேலை மதித்தார். ஆனால் சட்டத்தை மாற்ற முடியவில்லை. கனிந்த தானியேலை சிங்க குகைக்குள் தள்ள உத்தரவிட்டார். கல் மூடப்பட்டது. இருள் சூழ்ந்து பசியான நடுவில் தானியேல் தனியாக நின்றார். ஆனால் பயமில்லை. அந்த இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. விடியற்காலை அவர் குகைக்குச் சென்று பதட்டமாக கூப்பிட்டார். தானியேல், உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? இருளிற்குள் இருந்து அமைதியான குரல் வந்தது. என் கடவுள் தமது தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடினார். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ராஜா அதிசயித்தார். தானியேலை வெளியே எடுத்தார்கள். ஒரு காயமும் இல்லை. பொறாமையால் செய்யப்பட்ட திட்டம் தோல்வியடைந்தது. ஆனால் தானியேலின் விசுவாசம் வெற்றி பெற்றது. இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்ன அப்படின்னா, பயம் சுற்றி இருந்தாலும், அழுத்தம் வந்தாலும் நம்பிக்கையில் உறுதியாக நில். ஏனெனில் விசுவாசம் மிக கொடிய சிங்கங்களையும் அமைதியாக்கும் சக்தி கொண்டது.